கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். தொழுகைக்கு பாத்திரராகிய இயேசு. ஆம், நம் ஆண்டவராகிய இயேசு வணக்கத்துக்குரியவர், ஆராதனைக்கு உரியவர். அவர் மட்டும்தான் தொழுகைக்கு உரியவர் என்பதை மனுக்குள் மறந்து போயிருக்கிறது. எல்லா நாள் ஈவுகளுக்கும் ஊற்றாம் கர்த்தாதி கர்த்தரே, உமக்கே சர்வ சோஸ்திரம் உண்டாவதாக நித்தியமும். ஆமேன். ஆண்டவராக இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது அவர் செய்த பிரசங்கங்களில் மலைப்பிரசங்கம் எல்லாராலும் மேன்மையாக எண்ணப்படுகின்றது. நேற்று இருந்தோர் இன்று இல்லை என்னும் நிச்சயமற்ற உலகில் எனக்கு இது இல்லை அது இல்லை என்று குறைவுபட்டு கொள்ளும் வேளைகளில் நமக்கொரு பிதா இருக்கின்றார் என்பதை உணர்ந்தால் மனதில் எத்தனை சமாதானம் உண்டாகும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 34 வசனங்கள் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இந்த உண்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தன்னோடு நட்புறவாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் மனிதனை உருவாக்கினார். கீழ்ப்படியாமையினால் அவன் விழுந்த போதும் விலை கொடுத்து அவனை மீட்டார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 மிக நேர்த்தியாக சொல்லுகிறது. துணை நலம் நீதிமொழிகள் 19-14 பிள்ளை பேறு சங்கீதம் 127 ஜீவன் சுகவலன் சங்கீதம் 104-30 உபாகம் 8-18 காலம் செல்வம் பொருள் ஆஸ்தி மற்றும் சாப்பிடும் உணவு சுவாசிக்கும் காற்று பருகும் தண்ணீர் அனைத்துமே தேவனால் அவனுக்கு வழங்கப்பட்டது என்று ஆகாயம் 2:8 சங்கீதம் 50:10-11 மத்தேயு 5:45 ஏசாயா 56:10 1 நாளாகும் 29 11-14 வசனம் வரைக்கும் இந்த உண்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து பூரிப்பும் சந்தோஷமும் நன்றியும் பெருகெடுத்தோடும் எல்லாம் தேவனால் உண்டானது என்ற உணர்வு ஒருவனுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாய் வாழ வழி நடத்தும். அங்கே சுயநலத்திற்கு இடமிராது. தேவன் மாட்சிமையை கண்ட ஒருவனும் அவரை விட்டு பிரிந்து போக வழி தேட மாட்டான். அவரில் நிலைத்திருப்பதே அவனுக்கு இன்பம். அவரே அவனுக்கு ஜீவன். அவரை விட்டும் பிரிவது என்பது ஜீவனை விட்டு பிரிந்து போவதாகும். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைகிறோம், அசைக்கிறோம், இருக்கிறோம். அப்போஸ்தலர் 17:28 குமாரனுடையவன் ஜீவனுடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று 1 யோவான் 5:12 வாசிக்கின்றோம். பாவம் உலகில் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே மனிதன் தன்னோடு தொடர்பு கொண்டு நித்தியமாக வாழ வேண்டும் என்பதை தேவனின் ஓய்வு நாளை கொடுத்தார். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரலோக தந்தையின் வார்த்தையின் வழியாக தொழுகைக்குரிய ஆண்டவரை நாங்கள் தொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். கேட்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.